எங்கள் அம்மாலாம் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் சன் டிவியில் போடுற ராமாயணத்தை பார்ப்பாங்க. நீங்களும் யார் யாரெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவோட கேங் யார் யார் நானும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ண வேணாம். திஸ் இஸ் வினுஷா ராஜசேகர் அண்ட் இன்றைக்கி டே 7 ஆஃப் என்னோட மொட்டை மாடி கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். போகலாமா? இன்றைக்கி பெரிய வேலை இல்லைங்க, போய் தண்ணி ஊற்றுறது மட்டும்தான். ஸோ இனிமேட்டுக்கு நம்மளோட வீடியோஸில் ஏதாவது பேச கண்டென்ட் இல்லை அப்படின்னா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். லைக் ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி என் லைஃப்பில் நடந்தது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கெல்லாம் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற கதை கத்தாழை கதை. ஓகேவா? அதாவது ஆலிவேரா ஸ்டோரி. ஓகே, இந்த ஆலிவேரா ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக்கலாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆலிவேரா கிடைக்கிறதே கஷ்டம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி கிடைச்சாலும் அதை நம்ம 10 கழுவி அதை பால் தயிர் அது இதுன்னு அது கூட போட்டு அதை ஸ்வீட்டாக்கி சாப்பிட்றோமா, அதுவுமே சில பேர் சாப்பிட மாட்டாங்க. மூஞ்சிக்கு வேணால் தேய்ச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இத்தனை கண்டிஷன் பண்ணி நம்ம பண்ணுவோம்ல. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே நாங்கள் ஆலிவேரா வளர்த்திட்டு இருந்தோம். அப்போ அந்த சைடு இது ரொம்ப கிராமம்னால அந்த சைடு வேலைக்கு வரவங்க எல்லாருமே மரக்கடைக்கு வேலைக்கு வருவாங்க. அப்படி மரக்கடைக்கு வேலைக்கு வரவங்களை அது அப்படியே நான் கண்ணால் பார்க்குறேன். அது அப்படியே அவங்க ஒரு சின்ன பிளேடு மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அதை எடுத்து கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா அது பாருங்கள் நம்ம செடியை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அதுக்கு பேர் ஆலிவேரா கத்தாழை. அதை ரொம்ப ஹெல்த்தி, அது சாப்பிடலாம். ஆனால் அந்த அங்கிள் சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிடக்கூடாது, நான் உனக்கு வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. வாஷ் பண்ணி எனக்கும் தந்தாங்க. அது பார்க்க நல்ல ஜெல்லி மாதிரி இருந்தோம். நான் நினச்சேன் அந்த நொங்கு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நொங்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக வாயில் எடுத்து போட்டேன். பட் எனக்கு டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. அப்போ தான் தெரிஞ்சது ஏன் இத்தனை பால் தயிர்னு ஊற்றுறாங்கன்ட்டு. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே எல்லோரும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்னுக்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஹெல்த்தி ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இந்த செடி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மரம், அவன் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான். பிகாஸ் நான் வீட்டு ஃபுல்லாக கூட்டினதுக்கப்புறமேட்டுக்கும் அந்த இடத்துல அழுக்கு பண்ணிகிட்ருக்கான். அவனை ஒரு வழி பண்ணுவோம். இன்னொன்று உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், நான் முதுகு வலி, இந்த கையில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே போயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அவங்க இந்த மசாஜ் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் மசாஜ் இந்த சென்ஸ் ரொம்ப அப்படியே போட்டு அழுத்தலாம் மாட்டாங்க, பட் அந்த சுளுக்கு எடுத்துகிற மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி போனதில் அவங்க நல்லா அது எடுத்து விட்டதில் எனக்கு வெரி ஹாப்பி. அதனால் கை கால் வலிலாம் இல்லை. இந்த ஷோல்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது வலி. அது ஒரு 2 சிட்டிங்ஸ் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அது இந்த கட்டியாக நெறி கட்டுற மாதிரி ஆகிடும் இல்லை நம்ம கை காலெல்லாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நரம்பெல்லாம் சுருண்டுக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சாமா. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2-3 டைம்ஸ் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி பைப்பில் தண்ணி வராததுனால நான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுத்துட்டேன். எல்லோரும் நினைப்பீங்க ஸ்விம்மிங் பூல்னால் அதில் குளோரின் வாட்டர் கலந்துருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கமர்ஷியலாக இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இருக்கிறதுல தான் அப்படி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறனால அப்படியே போர் தண்ணி, லைக் நல்ல தண்ணி தான் அதில் விட்டுருக்கோம். ஸோ நோ இஷ்யூஸ், அதில் எதுவுமே குளோரின்லாம் கலக்கலை, பயப்படாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் எல்லா தண்ணியும் தெளித்து விட்டுட்டு செடி எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டேன். இன்றைக்கி எல்லா செடியுமே குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. ஹோப்பிங் லைக் இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்ரீன் ஸ்க்ரீனுமே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொன்று, நம்ம இந்த பக்கெட் வெயிட் ரொம்ப தூக்குறோம் அப்படின்னுக்கிறனால பக்கெட்டுக்காக எங்கள் அப்பா கிட்ட அந்த ஓஸ் பைப் இருக்கும்ல, அந்த லாங் ஒரு மாதிரி டெய்ல் ஆஃப் பைப்பு இருக்கும்ல, ஸோ அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வீட்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் கை வலிக்கு டாட்டா சொல்லிடலாம். ஸோ டோன்ட் வரி. அண்ட் இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னுக்கிறதுமே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சிமிலரான ஸ்டோரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் ஃபுல்லாக ஸ்டோரி கூட டைப் பண்ணுங்கள். நான் எவ்வளோக்கு எவ்வளோ உட்காந்து பொறுமையாக அந்த கதையெல்லாம் படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக அந்த கதையெல்லாம் படித்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். டாடா, பை பாய்.